எந்த ஒரு பிரச்சனைனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. புக்கை சொந்தமோ எது பட்டிருந்தாலும் நான் முழு பொறுப்பு ஏற்றுக்குவேன். சரியாண்ணே? நன்றி. பார்த்த மாதிரியே நல்லா இருக்குது. ரேட்டும் கம்மி ரேட்டுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்கிறார். வணக்கம் மக்களே, நம்ம ட்ரிபிள் கார்ஸ்ல நீங்க தைப்பொங்கல் அன்னைக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம அண்ணன் சேலத்துல இருந்து இந்த வண்டிக்கு பேசினாரு. முந்தானத்து தைப்பொங்கல் அன்னைக்கு இந்த வண்டி நான் எடுக்கணுங்க, வண்டி எப்படி இருக்குன்னு கேளுன்னு எப்படி இருக்கு சொல்லுங்கன்னாப்புல நான் சொன்னேன். ஏன்னா வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு, ஒரிஜினாலிட்டியா இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் ஆகல, ஆயில் போக தூக்கல, இன்ஜின் தரமா இருக்கு, 1,07,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே அவங்கள்ட்ட சொன்னேன். அதே மாதிரி அவங்க பார்த்தோன்னே அவங்க எதிர்பார்த்த மாதிரியே வச்சு மெக்கானிக் கூட்டு வந்தாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட, எப்பவுமே எங்க வண்டி எடுத்தாலுமே ஒரு மெக்கானிக் கூட்டு போங்க. ஏன்னா நம்மளை விட அவங்களுக்கு அனுபவம் அதிகமா இருக்கும். 5 லட்ச ரூபா பணம் போட்டு எடுக்கும் போது எடுத்த அப்புறம் யோசிக்க கூடாது, எடுக்க முன்னாடியே நல்ல வண்டியானு பார்த்து எடுத்துடணும். ஏன்னா காசு 10 ரூபானாலும் காசு தான், அந்த எடுக்கிறது அவங்க எவ்வளவு கஷ்டப்படும் அவ்வளோ தெரியும். அதான் நம்ம ட்ரிபிள் கார்ஸ்ல என்னைக்குமே நல்ல வண்டி மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்கள்ட்டே கேட்க வண்டி போட்டுருங்க. ஆனா எப்படின்னா இருக்கு வண்டி நல்லா இருக்கும், அண்ணன் கிட்ட நல்லா தரமா இருக்கும். வண்டி சொன்னா அப்படியே சொன்ன மாதிரியா இருக்கும். நாங்க சேலத்துல இருந்து வந்தோம். சேலத்துல தாரமங்கலம். இப்ப எத்தனை கார் கடைக்கெல்லாம் போயிருக்கீங்க? நம்ம எப்படி இருக்கு? நிறைய கார் கடைக்கு போயிருக்கிறோம். ஆனா இது மாதிரி தரமா இல்ல. இங்க நல்லா சொன்ன மாதிரியே பேச்சு எல்லாம் நல்லா கரெக்டா இருக்கு. பாருங்க, நம்ம எப்படி வீடியோல சொல்றோமோ அதே மாதிரிதான். ஏன்னு சொன்னா 10 ரூபா காசு அவன் தந்துட்டு போகலாம், அது சந்தோஷமா சாப்பிடணும், அவ்வளவுதான். தவிர எச்சி ஏமாதி சாப்பிட்டு அது காசு நிலைக்காது. ஒரு ஒண்ணு சம்பாதிக்கிறது 10 ரூபா சம்பாதிக்கலாம். அண்ணா அவங்களுடைய யாரு உங்களுக்கு கூட்டாளி. பாருங்க எப்படி இருக்கு வண்டி, அருமையா இருக்கு. வண்டி அருமையா இருக்கு. நாங்களும் சேலம் எல்லா பக்கமும் சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம நாளா தேடிட்டு இருந்தோம். வந்தோம், ஸ்டேட்டஸ்ல பார்த்தோம். பார்த்த உடனே எங்களுக்கு கார் பிடிச்சிருந்து வந்தோம். நல்லா இருக்குது, நாங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்லா இருக்குது. ரேட்டும் கம்மி ரேட்டுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்கிறார். பாருங்க, அதாங்க உண்மையா. அவங்க எப்படி உண்டு கஸ்டமர்கிட்ட பேசி ஓனர்கிட்ட பேசி அவங்க மன திருப்தியோட வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னு சொன்னா அவங்க சந்தோஷம் போகணும். ஒரு கோயிலுக்கு போறாங்க, நீ தைப்பொங்கல் அன்னைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கணும். நீங்க அவங்க எடுத்து போறாங்க, இதை வச்சு அவங்க இன்னும் மேலும் மேலும் அடையணும். அதான் நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இல்ல அவங்களுடைய மெக்கானிக் வாங்கினேன், இங்க வாங்க, ஏன்னா பயப்படுறீங்க, வாங்கினேன் வாங்க, இங்க வாங்க, ஏன்னா உள்ள வாங்க. அதான் மெக்கானிக்கு வண்டியை ஃபுல்லா செக் பண்ணி எப்படி வண்டி வண்டி திருப்தியா இருக்குண்ணா. சொன்ன மாதிரி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை ஒரிஜினாலிட்டியா இருக்கா? ரீப்ளேஸ் பண்ணாம இருக்கா? புகை அழிச்சுக்காம இருக்கா? வண்டி பெயிண்ட் டச் பண்ணல, ஆயில் புகை தூக்கல, வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு. டோர் பஞ்சிங் சரி, எல்லா இன்ஜின்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. அவங்க மன சந்தோஷம் வாங்கிட்டு போறாங்க. இதே போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஆதரவு தான் முன்னேறணும்.